இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஜிசிடி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜிசிடினா ஒன்றும் இல்லை, ஹெச்சிசிஎஃப் தான். ஹெச்சிசிஎஃப் வந்து A-2. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியும் போடலாம், யூஸ் பண்ணாமல் வந்து ஆன்சர் போடலாம். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A² + 4A - 12. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலாலையும் வராது. முதல்ல வந்து A² இருக்குது, கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நம்பரும் இல்லை. சரிங்களா, அப்போ ஃபார்முலா வந்து நம்ம போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபேக்டரைஸ் பண்ண நான் பாருங்கள், இங்கே முன்னாடி எதுவும் இல்லைனா 1ன்னு எடுத்துக்கணும். +1 × -12 வந்து நம்மனா கிடைக்கும் -12. சரிங்களா, சிம்பிளோட எடுத்துக்கணும் நம்ம ரெண்டு சைடும் -12. அப்போ ஆட் பண்ணால் +4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும். இப்போ +6 - 2 தான் கரெக்டாக வரும். இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மனா கிடைக்கும் +4 வரும், மல்டிப்ளை பண்ண நம்மனா கிடைக்கும் -12 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுதான் நம்ம எடுத்தாகணும். இங்கே முன்னாடி வந்து A இருக்கிறதுனால A அப்படியே சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். A + 6 A - 2. இப்போ ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்ண நான் பாருங்கள். 1 × +6 வந்து +6. இப்போ வந்து ஆட் பண்ணால் -5, பெருக்குனா நம்மனா கிடைக்கணும் +6 வரணும். இப்போ -3 × -2 போட்டு தான் கரெக்டாக வரும். பெருக்குனா ஆகும் -× + ஆகிடும். 3 × 2 வந்து 6 கிடைக்கும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -5 கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இது அப்படியே A கூட சேர்த்து எறிக்க வேண்டியதான். A - 3 A - 2. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, எல்சிஎம் வந்து கேட்டுக்கிறாங்க. எல்சிஎம்னா அர்த்தம், எல்சிஎம் நம்ம என்ன பண்ணோம், எல்லா டேர்மும் வந்து எழுதணும், பவர் வந்து அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு டேர்மும் எழுதுவோம் நம்ம. முதல்ல ஃபஸ்ட்டு A + B எழுதியாச்சு, அப்புறம் A - 2 எழுதியாச்சு, அப்புறம் A - 3. இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, A - 3 A - 3. அப்புறம் நான் இருக்குது A - 2 வந்து நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு, அப்போ எழுத தேவையில்ல. இப்போ எல்சிஎம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், எல்னா லீஸ்ட்டு, ஆப்போசிட் எடுத்துக்கணும். ஹையஸ்ட்டு பவராக இருக்கிறதே எழுதணும். நம்ம எல்லாமே வந்து ஒரே பவராக தான் இருக்குது இல்லையா, எல்லாத்துலேயும் பவர் 1 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதே தான் ஒரு எல்சிஎம். சரிங்களா, சப்போஸ் இந்த இடத்துல A - 2 பவரில் 2 வந்து நம்ம எதை எடுத்துப்போம், லீஸ்ட்டுனால ஹையஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும். அப்போ இந்த இதுக்கு மட்டும் A - 2 2 வரும். சரி, ஓகே. இப்போ வந்து வேறு மாதிரியும் போடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா, 2 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் HCF இந்த மாதிரி எதனா கேள்வி வந்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு. A × B = HCF × LCM. ஏன்றது ஒரு நம்பர், Bன்றது வந்து ஒரு நம்பர். இங்கே ஏக்கு பதில் நம்ம ஏதோ ஒரு நம்பர் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், இது ஒரு நம்பர் வரும். சரிங்களா, அதேமாதிரி இங்கே ஏக்கு பதில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த 2 நம்பருடைய HCF வந்து கொடுத்துட்டாங்க, LCM வந்து கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலா போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். இப்போ A Bன்றது இந்த 2 நம்பர் தான். இதுதான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இல்லையா, அதை அப்படியே இங்கே எழுதிக்கிங்க. அப்புறம் ரெண்டாவது நம்பர்னா இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இல்லையா, இதே எழுதிக்கிங்க. இந்த B இடத்துல நான் வரும் A - 3 A - 2, அதையும் அப்படியே எழுதிக்கிங்க. அப்புறம் HCF வந்து கேள்வியில் கொடுத்துட்டாங்க இல்லையா, A - 2, அதை அவங்க போட்டுக்குங்க. அப்புறம் LCM வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே அதை வச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த A - 2 இப்படிக்கா போனோன்னு ஆகிடும், டிவைடில் வந்துடும் இல்லையா. அப்போ A - 2 கேன்சல் ஆகிடும், மிச்சம் இருக்கும் A + 6 A + 6. அப்புறம் A - 3 A - 3, அப்புறம் A - 2 A - 2, அதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா, இந்த 3 தான் வந்து மீதி இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட பிளேலிஸ்ட் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.